வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம் மலைநாட்டு திவ்ய தேசத்தில் 69வது திவ்ய தேசமான திருவள்ளா ஸ்ரீ வல்லபா கோயிலை தரிசிக்க போகிறோம். இக்கோயில் பத்தனம்திட்டாவில் உள்ள ஸ்ரீவல்லாவில் மணிமாலா நதிக்கரையில் அமைந்துள்ளது. கோயிலின் முன்புறம் உள்ள தனித்துவமான கருடஸ்தம்பம் 54 அடி உயர கொடிக்கம்பம் புகழ்பெற்ற கட்டிடக்கலைஞர் பெருந்தச்சனாரால் ஒற்றை கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்டதாகும். இந்த கோயில் அதன் அழகிய மர வேலைப்பாடுகள் மற்றும் சிக்கலான சுவர் ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது. மகாவிஷ்ணுவின் அம்சமாக வணங்கப்படும் ஸ்ரீ வல்லபா ஆழ்வார்களால் போற்றப்பட்ட ஸ்தலமாகும். கருட புராணம் மற்றும் மத்ய புராணம் போன்ற நூல்களில் வல்லப கஷேத்திரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான இக்கோயில் பல சுவாரஸ்யமான புராண கதைகளையும் கொண்டுள்ளது. புராணத்தின்படி விஷ்ணு இங்கு துர்வாச முனிவருக்கும் கண்டகர்ணருக்கும் ஸ்ரீ வல்லபராக தோன்றினார். ஒரு வயதான பெண்மணியின் பிரார்த்தனையால் மகிழ்ச்சியடைந்த ஸ்ரீவல்லபா பிரம்மச்சாரியாக அவதாரம் எடுத்து தொகலாசுரன் என்ற அரக்கனை கொன்றார். லக்ஷ்மி மற்றும் கிருஷ்ணரால் வழிபடப்பட்ட ஸ்ரீவல்லபரின் தெய்வம் கிமு 59 கோயிலில் நிறுவப்பட்டது. துர்வாசரும் சப்தரிஷியும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் கோயிலுக்கு செல்வதாக கருதப்படுகிறது. இக்கோயில் இதன் கட்டிடக்கலை மற்றும் தனித்துவமான பழக்க வழக்கங்களுக்கும் பெயர் பெற்றது. பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயிலில் இங்கு ஆண்டுதோறும் அதிகமான நாட்களில் கதகளி அரங்கேற்றப்படுகிறது. இது இந்தியாவின் முதன்மையான கலை வடிவங்களில் ஒன்றாக கருதப்படும் ஒரு கலாச்சாரமாகும். இந்த கலை நிகழ்ச்சிகள் இரவு 10 மணிக்கு மேல் தொடங்கி 12 மணி வரைக்கும் நடக்கும். கதகளி நிகழ்த்துவதற்காக ஒரு தளம் கிழக்கு நுழைவாயிலுக்கு முன்னால் உள்ளது. இக்கோயிலின் சுற்றுச்சுவர் அதிசயத்தக்க ஒன்றாகும். இக்கோயில் 12 அடி உயரம், 566 அடி நீளம் மற்றும் 4.5 அடி தடிமன் கொண்ட சிவப்பு கிரானைட் கலவை சுவரால் சூழப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பக்கத்திலும் 2 மாடி கோபுரம் உள்ளது. வட்டமான செம்பு கூரையுடன் கூடிய தங்க குவிமாடம் கொண்ட வடிவத்தில் உள்ள கருவறை புராண கதாபாத்திரங்கள், கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் நேர்த்தியான செதுக்கப்பட்ட சுவரோவியங்களால் மூடப்பட்டுள்ளது. ஸ்ரீவல்லபா கோயிலில் நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாவான உத்ரா ஸ்ரீபலி மலையாள மாதமான மீனத்தில் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீவல்லாவை பாதுகாக்க ஸ்ரீவல்லபாவால் ஒப்படைக்கப்பட்ட 3 தேவியர்களை கௌரவிக்கும் வகையில் நடைபெறுகிறது. 18 வாத்திய குழுக்களின் எதிரொலிக்கும் இசைக்கு மத்தியில் ஸ்ரீ வல்லபா கோயிலின் வடக்கு வாசல் வழியாக சடங்கு ஊர்வலம் மூலம் அவர்களின் வருகை குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீ வல்லபா கோயிலில் நடைபெறும் திரு உற்சவம் 10 நாட்கள் நீடிக்கும். இந்த கோயிலின் கருவறையில் 8 அடி உயர வல்லபரின் சிலை உள்ளது. ஸ்ரீ வல்லபரின் வலது கையில் தாமரை மற்றும் வலது மேல் கையில் சுதர்சன சக்கரம் உள்ளது. அவரது இடது கை இடுப்பில் உள்ளது. சிலை 10 அடி உயரத்தில் உள்ளது. தென்கிழக்கில் சாப்பாட்டு மண்டபம் உள்ளது. கணபதி மற்றும் ஐயப்பனுக்காக சிறிய சன்னதிகள் உள்ளன. துர்வாசர் தியானம் செய்த புனித அத்திமரம், மாமரங்கள் ஐயப்பன் சன்னதிக்கு அருகில் உள்ளன. லலிதாம்பிகை அந்தர்ஜனம் வாழ்ந்த சங்கரமங்கல் இல்லம் மேற்கு கோபுரத்துக்கு வெளியே உள்ளது. மேலும் பூஜாரிகளுக்கான ஒரு கட்டிடம் தெற்கு பக்கத்தில் உள்ளது. கோயிலின் வடக்கே ஒரு திறந்த வெளி சந்நிதி உள்ளது. இங்கு தினசரி 4 பூஜைகளின் போது 4 விதமான பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன. இக்கோயில் காலை 4:30 மணியிலிருந்து 11:30 மணி வரையிலும் மாலை 5 லிருந்து 8 மணி வரை திறந்திருக்கும்.